ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 8/5/2017 ஹேவிளம்பி வருடம் சித்திரை மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. திரையோதசி திதி, அஸ்தம் பின் சித்திரை நட்சத்திரம், கௌளவ கரணம், சித்த யோகம் பின் பிரபாலிஷ்ட யோகம் கூடிய சோம பிரதோஷம், அதாவது சோமவார பிரதோஷம். சூலம் கிழக்கு தென்மேற்கு, நாளைக்கு 8 பரிகாரம் தயிர். பிரதோஷங்கிறது தினந்தோறும் இருக்கு. மாலை 4:30 to 6 பிரதோஷம் வேலை. அந்த நேரத்தில் இறை வழிபாடு ரொம்ப முக்கியம், நல்லது. அதில் திரையோதசி கூடிய நாளிலே வரக்கூடிய பிரதோஷ வேலை மிகவும் புனிதமானது. அதுலேயும் சனிக்கிழமை மாதிரி திங்கக்கிழமை பிரதோஷம் ரொம்ப நல்லது. பானுவாரம், சோமவாரம், மங்களவாரம், சௌமிய வாரம்னு வர்ற மாதிரி குருவாரம், சுக்கிரவாரம், சனிவாரம்னு சொல்கிற மாதிரி அந்த வாரங்களை இந்த முன்னோர்கள் அப்படி பேரில் பிரிச்சிருக்காங்க. அதில் சோமவாரம்னா அந்த காலத்தில் வயசானவங்க சோமாரம் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திங்கக்கிழமை நாளில் விரதம் இருக்கிறேன்னு சொல்கிறது தான் நான் சோமாரம் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த சோமவாரம்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷ வேலையில் திரையோதசி கூடி இருந்ததுன்னா அது மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும். அந்த திங்களை முடிமேல் சூடிய அந்த இறைவன், உலகுக்கெல்லாம் தலைவன், அந்த சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு மிகச்சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும். விரதம் இருந்து வழிபடலாம். எளிய உணவுகளை உட்கொண்டு, அசைவ உணவு உட்கொள்ளாமல் எளிய உணவுகளை உட்கொண்டு வழிபடலாம். கோயிலுக்கு போகும்போது ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போகணும். திருநூறோ, கற்கண்டோ, பாலோ, தயிரோ, தேனோ, இப்படி அந்த திரவியங்களால் நந்திக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண்ணுற்று வழிபடணும். 2 கொம்புகளுக்கு நடுவில் இறைவனும் இறைவையும் தாண்டவமாடுறதாக ஐதீகம். அந்த கொம்புகளுக்கு நடுவில் அந்த இறைவனை தரிசிக்கணும். சண்டிகேஸ்வரர் வரைக்கும் போய் தீர்த்தத்தை தாண்டாமல் பிரதட்சணமாக 3 முறை, அப்பிரதட்சணமாக 3 முறை வலம் இடம் வரணும். நந்திக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண்ணுற்று வழிபடணும். அப்படியே பிரம்மாவுக்கும் ஒரு தீபம் போடுறது நல்லது. அங்கே தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. இங்கே பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்குன்னா அங்கே பூஜை நடக்கக்கூடாது, நடக்காது. இங்கே நடக்கும். இங்கே பிரதோஷ வேலையில் அவரும் வருவார் இங்கேன்னு சொல்கிறேன். ஒரு அம்மன் கோயிலேருந்து அந்த அம்மன் சக்தியும் வரும். இப்போ எல்லா சக்திகளும் அங்கே தேவாதி தேவர்களும், சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய 14 உலகங்களை சேர்ந்தவங்களும் அதுக்கு வருவாங்க. சித்தர் பெருமக்களும் வருவாங்க, மகான்கள் ஞானிகளும் வருவாங்க. 33 கோடி தேவர்கள், 33 கோடினா 33 கோடி தேவர்களும் வருவாங்க. அவங்களோட ஸ்பரிசங்கள் சூட்சமும் நம்ம உடம்புல படும். அதனால் நமக்கு புண்ணியம் சேரும், பாவங்கள் அகலும். ஆக இந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு மிகுந்த சிறப்பு இருக்குது. அதுக்காக எக்கச்சக்கமான கூட்டத்தில் நீங்கள் நிறைய நகைகளை போட்டு பெண்கள்லாம் போயிட்டு நகை காணுமுங்க அப்படின்னு அங்கேயும் திருடங்க வருவாங்க. அது நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். நகை கோயிலுக்கெல்லாம் கூட்டத்துக்கு போகும்போது நிறைய நகைகளை போட்டுட்டு போகக்கூடாது. அப்படி குழந்தைகளெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னா கவனமாக பார்த்துக்கணும். நெருக்கி கும்பிடக்கூடாது. தூரத்துலேருந்து தான் பார்த்து பக்கத்தில் போய் சாமி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு நாள் கூட பார்க்கலாம். இப்போது பார்க்க முடிஞ்சுதான் போதும். இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதிக நேரம் கோயிலுக்குள்ளே இருக்கிறது நல்லதுங்க. நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் ஃபோர்ஸில் விளக்கு. நிறைய பேர் போனோடனே கும்பிட்டு வரணுங்க, 1000 ரூபா டிக்கெட்டாக இருந்தாலும் சரின்னு. அப்புறம் ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார், இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு இவ்வளோ டிக்கெட்னு போட்டிருக்கு, சாமியை விலை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பாசிட்டிவாக நினச்சி பாருங்கள். அர்த்த மண்டபத்துக்குள்ளே அப்படி டிக்கெட் எவ்வளவுன்னு போடலைன்னா நிறைய பேர் நுழைஞ்சிடுவாங்க. அப்போ என்ன போட்டிருக்குன்னா 50 ரூபா 100 ரூபா டிக்கெட் வாங்கி எடுத்து உள்ளே போகணுங்கும் போது கொஞ்சம் அந்த நெருக்கம் குறையுங்கிறதுக்காக ஒன்று. மேலாடை அணிந்து செல்லக்கூடாத ஆண்கள் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அர்த்த மண்டபத்துக்குள்ளே. வசதி படைத்தவங்க போகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. வசதி இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த முறைகளை பின்பற்ற வேண்டும். சட்டை கழட்டிட்டு போங்க வசதியானவங்களை கூட. அது இறைவனுக்காக, நமக்காக இல்லை, இறைவனுக்காகத்தான். அது எப்படி முறையோ அந்த கோயிலில் அந்த முறைப்படி அங்கே இருக்கிற
அர்ச்சகர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கணும். நம்ம சொல்கிறது அவங்க கேட்கணும்னு நம்ம அதிகாரத்தில் இருக்கலாம், நாடாளுறவங்களாக இருக்கலாம், பெரிய அதிகாரிகளாக இருக்கலாம். ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே அந்த இறைவனிடத்தில் அவங்களுக்கு தெரிந்த அந்த ஆகம விதிமுறைன்னு ஒன்று இருக்கும். அதை மீறும்போது நமக்கு நிறைய பாவங்கள் வந்து சேரும். இப்போ அவங்க கேட்டு அவங்க சொல்கிறபடி நடந்துக்கணும். வெளியில் ஒரு மாதிரி இருக்கலாம். அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளெல்லாம் போகும்போது பெண்கள் இப்படி தான் போகணும் அப்படின்னு இருக்கும், ஆண்கள் இப்படி தான் போகணும்னு இருக்கும். சில இடத்துல பெண்கள் போகக்கூடாதுன்னு இருந்துன்னா போகாமல் இருக்கிறது நல்லது தான். முன்னோர்கள்னு முட்டாள்கள் அல்ல, அவங்கெல்லாம் அனுபவத்தில் நிறைய விஷயங்களை அறிந்து இறைவன் அவங்களிடத்துல பேசியிருப்பார், கனவுல சொல்லியிருப்பார். அப்படித்தான் எல்லாம் பண்ணுது. அந்த காலத்தில் மன்னர்களிடத்தில் இறைவனே பேசுவார், இதை செய் அதை செய். ராஜராஜ சோழன் ஈஸ்வரனே சொல்லித்தான் அந்த கோயிலை கட்டினார், தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை. இன்னைக்கு அது 7 அதிசயத்தை தாண்டி அது 8வது அதிசயம்னு சொல்கிறத விட அதுதாங்க அதிசயம், வேறு அதிசயமே கிடையாது உலகத்தில் அப்படி சொல்லலாம். ஆனால் நம்ம அதை வெளிப்படுத்தலை. அவங்களாம் சொல்லாட்டி என்ன இந்த உலகத்தில், நம்ம அது அதிசயமாக நினச்சிக்கலாம். இனி இன்றைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சூரியன் வந்து மேசத்தில் உச்சம், சந்திரன் கன்னியில் நட்பு, செவ்வாய் ரிஷபத்தில் சமம், புதன் வந்து மேசத்தில் சமம், குரு கன்னியில் நட்பு, சுக்கிரன் மீனத்தில் உச்சம், சனி தனுசில் சமம், ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை வெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அசுவினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி, ராசி அதிபதி செவ்வாய். நல்ல சந்தர்ப்பங்களும் நல்ல வாய்ப்புகளும் இன்னைக்கு கொடுக்கும். ஆனாலும் அதில் சில சத்துருக்களும் இருப்பாங்க, அதில் மறைமுக சத்துருக்களும் இருப்பாங்க. ஒருத்தர் நம்பி ஒரு வேலை கொடுத்துருப்பீங்க, அவங்க வேற ஒருத்தருக்கு அதை முடிச்சுட்டு உங்களுக்கு பெண்டிங் போய் வச்சுருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அது சங்கடமாகும். நாளைக்கு இது பண்ணிடலாங்களா அப்படின்னு தான் கேட்க முடியும். அது புரிஞ்சிருப்பீங்க, எதிர்க்க முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட சிக்கியாச்சுன்னா ஒரு விஷயத்துக்கு சேலையும் முள்ளு மேலே போட்டாச்சுங்க, மெதுவாக தான் எடுக்கணுங்கிற மாதிரி தான். வேகம் எடுத்தால் கிழிஞ்சிடணும். அந்த ஆள் மாற்றினா பணம் போயிடும். அப்புறம் இன்னொருத்தர் வந்து வரும்போது இன்னும் 2 நாள் ஆயிரும். அப்போ கோவப்படக்கூடாது. இப்போ நாளைக்கு நடக்கும்ல, சரி ரைட், இன்றைக்கி நடந்திருக்கணும், வேற ஒருத்தருக்கு பண்ணிட்டாங்க, நம்ம விட கூடுதல் பணம் கொடுத்ததுனால அப்படின்னு நம்ம அதை விளைவுகளை சிந்திக்கணும். முக்கியமாக வந்து பஞ்சபூதங்களுக்கு நம்ம கட்டுப்படணும், அந்த விளைவுகளை சிந்திக்கணும். அந்த கட்டுப்படணும்னு சொல்கிறத விட அந்த நல்ல விஷயங்களுக்காக கட்டுப்படணும். அது சிலது சமயம் வந்து நம்ம எதிர்த்து வேலை செஞ்சு நமக்கு தவறான வழியை காட்டிடும். அப்படி ஆத்திரப்படுறவங்கெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிச்சதில்லை. பின்விளைவை சிந்திச்சு, சரி இது தப்பு தான் பண்ணிட்டாரு, இது இன்னொருத்தரை வச்சு அப்புறம் வரும்போது லேட் ஆகும், அவர் உணர்ந்துக்குவார், நாளைக்கு வேற ஒருத்தருக்கு பண்ண முடியாது, நம்மளுக்கு பண்ணி தான் தீரணும். ஏன்னா நாம் கம்முன்னு இருந்ததுனுடைய அடிப்படையில் நம்ம இவர் என்ன பண்ணாலும் கம்முன்னு இருக்கார், இவருக்கு கொஞ்சம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு அவங்க பண்ணிடுவாங்க. இது ஒரு சைக்காலஜிக்கலான விஷயம். இந்த மாதிரி சில நூதனமான யோசனைகள்னால இந்த சத்ரு வர்றதை தடுத்து இன்றைக்கி நல்லது பண்ணுவீங்க. இதுக்கு ஆண்டவனுடைய அருளும் வேணும். அசுனியில் பிறந்தவங்க துர்க்கை அம்மனையும், பரணியில் பிறந்தவங்க விநாயகரையும், வெளில இருக்கிற மாலை கிடைச்சா போடலாம், அது ரொம்ப வலு. கிருத்திகையில் பிறந்தவங்க பெருமாளை சகஸ்ரநாம மந்திரம் படித்து படிக்கலாம். அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். அந்த ராசி அதிபதி சந்திரன் பார்க்குது. அப்போ என்ன ஆகுனா, அந்த ராசி அதிபதிக்கு அறிவை ஊட்டும், புதிய புதிய யோசனை வரும். ஒரு விஷயத்தில் போய் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து எப்படி விடுபட்டு வர்றது அப்படின்னு ஒரு நூதனமான அறிவு, பிறருக்கும் இடையூறு இல்லாமல் நாமும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத ஆராய்வீங்க. சரி, அவசர முடிவுனால இது நடந்துருச்சு, அதையே பேசிகிட்டு இருந்து என்ன பண்ண முடியும், இப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம், ரைட், இனி அடுத்தது என்ன வழி. சிபிஎஸ்சியில் படித்தாச்சு, கவுன்சிலிங் வராது, அப்புறம் என்ட்ரன்ஸ் எழுதி போக வேண்டியதான். அப்படி நம்ம இது படிச்சிருக்கக்கூடாது, நம்ம மெட்ரிக்லேயே படிச்சிருந்தா ஆகும்னு நினச்சி என்ன பண்ண முடியும். இப்போ நீட் எக்ஸாம் வந்துருச்சு, என்ன பண்ண முடியும்,
படிச்சு தான் ஆகணும். ஒரு சில பேர் இதுதான் வேணும்ட்டு வெறியாக இருப்பாங்க. அது இல்லைன்னு இன்னொன்று போகிற மாதிரி போய் அப்புறம் வரலாம். விதின்னு ஒன்று இருக்கும், நம்ம மதின்னு ஒன்று இருக்கும். ஆனால் அது விதி நம்மளைய விதிப்படி தான் இழுத்து செல்லும். அதை தெரிஞ்சு போனால் இன்னும் நல்லா இருக்கும். அதை இன்றைக்கி தெரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கான விதி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் அந்த ரோட்டில் போனால் ஆசைப்படுறீங்க, ஆனால் நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கிறது இந்த ரோட்டுக்கு தான், ஆண்டவன் கொடுத்த டிக்கெட் அப்படிங்கிறது இன்றைக்கி தெரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்கிறேன். நவகிரகங்களை கிருத்திகையில் பிறந்தவங்களும், பெருமாளை ரோகிணியில் பிறந்தவங்களும், சிவனை மிருகசீலத்தில் பிறந்தவங்களும் வழிபடுங்க. நந்திக்கு ஒரு தீபம் போட்டு வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்வூசம் 2-3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். கண்ணும் கருத்தமாக கஷ்டப்பட்டு காப்பாற்றி வச்சது சரியான இடத்துல கொண்டு போய் அதை வச்சா தான் நமக்கு பலன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது சரியான இடத்துக்கு போகும். கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு நிலை பூரணம் அடையும்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. அக்ரிமெண்ட் போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப நாள் எழுதாமல் இருந்தால் கிரைமாருக்கான பேச்சு நடக்கும். ஒரு பொண்ணு முடிவாய்ந்து ரொம்ப நாளாக மேரேஜ் சொல்லி போயிருந்தால் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஒரு ஆர்டர் எடுத்து முடிக்க முடியாமல் இருந்ததுன்னா அது முடிக்கிறதுக்கான இருக்கும். ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து முடிக்க முடியலன்னா முடிக்கிறதுக்கான சூழல். அதுக்கு ஏதோ தடை இருக்கும். ஒருத்தர் போட சொல்கிறார், இன்னொருத்தர் வேண்டாங்கிறார், இன்னொருத்தர் போட சொல்கிறார், ஒருத்தர் வேண்டாங்கிறார். என்னங்க இது? அது இயல்பாக அப்படியெல்லாம் இருக்குங்க. பழகி போச்சு, அது மாறணும். ஆனாலும் அந்த உங்களுடைய நேரம் எதையாவது செய்து சரி பண்ணி அந்த வேலையை நீங்கள் தொடங்கி நடத்திடுவீங்க. அது பூரணம் பெறும்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை இன்னைக்கு கொடுக்கும். அம்மன் வழிபாடு மிருகசீரத்தில் பிறந்தவங்களுக்கும், சிவன் வழிபாடு திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கும், ஆஞ்சநேயர் வழிபாடு புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கும் பொருந்தும். அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4ஆம் பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயிலும் 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சந்திரன். சந்திரனுடைய நிலைப்பாடு இன்னைக்கும் யோக சாரம் பெற்று செஞ்சிருக்கிறார். எடுக்கிற வேலை எளிதில் முடிக்கக்கூடிய சூழலை உருவாக்கும். நீர் சம்பந்தப்பட்ட வகையான உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்கும். அதை சரி செய்யறதுக்கான வேலைகள் இன்னைக்கு நடக்கும். உங்கள் பூமியில் நீர்நிலைகளில் பாதிப்பு இருந்தால் இன்றைக்கி பூமியில் விவசாயம் இந்த மரங்கள்லாம் காஞ்சிருக்குன்னா அதுக்கு ஏதாவது நீர் மழை பெய்தாவது கிடைக்கும். அது போர் ஓட்டினா தண்ணி வந்தாவது கிடைக்கும். ஆக இன்றைக்கி நிம்மதி கிடைக்கும்னு சொல்லக்கூடிய நாள். புனர்பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூசத்தில் பிறந்தவங்க விநாயகரையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் 2இல் குருவோடு சேர்ந்திருந்து விரயங்களை கட்டுப்படுத்துறதுக்கான வேலைகளை செய்கிறார். சரி, இது பண்ணால் இப்படி கொஞ்சம் அதிக செலவாகும், இது அதிக செலவாகாமல் எப்படி லாபகரமாக அதை மாற்றுறது அப்படின்னு உட்காந்து பேசி முடிவெடுக்கணும். சில பேர் மனசில் பட்டதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, உட்காந்து பேச மாட்டாங்க. நீ இதை பண்ணிருன்னு இருக்கிறவங்களுக்கு கட்டளை இட்டு போயிட்டே இருப்பாங்க. பேசி முடிவெடுக்கும்போது அந்த குடும்பத்தில் 4 பேர் 10 பேர் இருக்கோன்னா எல்லாருக்கும் அது தெரியும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆலோசனை இருக்கும். அந்த ஆலோசனை கொடுப்பாங்க ஒவ்வொருத்தரும். அதில் எது சிறப்போ அதை எடுத்து செயல்படும் போது அந்த குடும்பம் முன்னேறும், அந்த நிறுவனம் முன்னேறும், அந்த நாடு முன்னேறும். அதுக்கான சூழல்களில் இன்றைக்கி உங்களுக்கு மகத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், பூரத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமியையும், உத்தரத்தில் பிறந்தவங்க சிவபெருமானையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு ஜென்மத்தில் இருக்கிற சந்திரன் குருவோட பலவீனங்களை போக்கி நன்மைகளை ஏற்படுத்தி பார்க்குறார். செலவை கட்டுப்படுத்தி வரவை அதிகரிக்க செய்வார். கடந்த வாரங்களில் கொஞ்சம் கூடுதல் செலவாயிருந்தால் அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழிங்கிறத யோசனையை அந்த குருவோட சந்திரன் பேசி தீர்க்க வாய்ப்பு ஏற்படும். உறவுகளால் நன்மை ஏற்படும், நட்புகளால் நன்மை ஏற்படும். தொழில் வகையில் சில மாற்றங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
உத்தரத்தில் பிறந்தவங்க முருகனையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும், சித்திரையில் பிறந்தவங்க மகாலட்சுமியும் வழிபடுங்க. அடுத்தது துலா ராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1-2-3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். நல்ல நிலை உள்ள அமைப்பு இருக்கா அப்படின்னா இருக்கு. செலவு மட்டும் நீ கொஞ்சம் கூடுதலாக விரைவு சந்திரன். சுக்கிரனுடைய பலம் பரவாயில்ல, புதன் நல்ல நிலை பரவாயில்ல, சனி நல்ல நிலை பரவாயில்ல, குரு நல்ல நிலை இல்லை. அதனால் கொஞ்சம் கூடுதல் செலவு காயிட்டிருக்கு, வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் காரிய வெற்றி ஆகுதுங்க, முதல்ல இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆக அந்த பொருளாதார நடவடிக்கைகள் உள்ள பலவீனங்களை தீர்க்க சித்திரை பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், இந்த கொண்டக்கடலை மாவில் கூட விளக்கு செஞ்சு வடக்கு முகமாக நெய் தீபம் ஏற்றி போட பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும், வரவு செலவில் இருக்கிற சிக்கல் நீங்கும், வரவு அதிகரிக்கும். சுவாதியில் பிறந்தவங்க பெருமாளையும், விசாகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4 பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்ட 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். எடுக்கிற முடிவுகள் சாதகமாகவும் அதுக்கு பிறர் கட்டுப்படுவாங்க. அது நல்ல முடிவுகளாகவும் இருக்கும். நல்ல முடிவாக இருந்ததுன்னா பிறரும் கட்டுப்படுவாங்க, இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களே கட்டுப்பட மாட்டாங்க. 11 இருக்கக்கூடிய குருவோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு அப்படி நல்ல முடிவுகளை எடுக்க வைப்பார். ஆக நாம் நல்ல முடிவு எடுக்கிறதுனால தான் பிறர் கட்டுப்பட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கணும். நம்மகிட்ட இருந்து எல்லாமே நடக்கும். அந்த நல்ல நல்ல யோசனைகளை இந்த புத்திஸ்தானத்தை பார்க்குற சந்திரனும் குருவும் காட்டுவாங்க. இப்போ நல்ல யோசனை வரும், நல்ல முடிவுகள் அதனால் வெளிப்படும். ஆக நல்ல ஒரு சேர்க்கை ஏற்படும், நல்ல நிகழ்வுகள் நடக்கும், பின் விளைவுகள் நல்லதாகவே இருக்கும். தனவரவு உண்டாகும், செய்தொழிலில் கூடுதல் லாபம் இருக்கும், உடல் அசதி சோர்வு நீங்கும். பேச்சில் மட்டும் மென்மை அவசியம். 2இல் சனிங்கிறத மறந்துக்கூடாது, வாக்கு சனி. இதில் விசாகத்தில் பிறந்தவங்க தன்வந்திரியும், அனுசத்தில் பிறந்தவங்க பைரவரையும், கேட்டையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு. ஏற்றமான சூழல்களுக்கு சந்தர்ப்பம் கைகூடி வரலைங்கிற கவலைகள் இருக்கும். பணம் இருந்த பணம், சேமிப்பு பணம் கரையிறதுல கவலைகள் இருக்கும் சிலருக்கு. வேலையில் பிடிப்பின்மை அப்படிங்கிறதுல கவலைகள் இருக்கும். இருந்தாலும் இன்றைய சந்திரன் அந்த வேலை சம்பந்தமாக, பொருளாதார சம்பந்தமாக, குடும்ப சம்பந்தமாக, உடல் சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமான விஷயங்களில் உள்ள நெருக்கடிகளெல்லாம் தீர்ப்பார். மூலத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியும், பூராடத்தில் பிறந்தவங்க விஸ்வகர்மாவையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க சப்த நாகரையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு திரிகோண சந்திரன் நல்ல நிகழ்வை ஏற்படுத்துவார். சுக்கிரனுடைய வலு, புதனுடைய வலு, நன்மைகள் நடக்கும். சனியோட விரைய செஞ்சாலும் செலவுகள் கூடுதலாக, கடன் சுமை கொஞ்சம் அதிகரித்ததாக உணர்வீங்க. ஆனாலும் அது உபயோக செலவுகளுக்கான கடனாக இருக்கும். 30 to 60க்குள்ளே வயசு இருக்குன்னா அது பொங்கு சனி தான். சுப செலவுகள் பண்ணும். ஒரு வாடகை கட்டடத்தில் இருந்தீங்கன்னா கடன் வாங்கி சொந்த கட்டடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது திசாபுத்தியும் ஒத்துழைக்கணும். அதில் உத்திராடத்தில் இருந்தவங்களுக்கு 6வது திசையாக சனி திசை நடந்தால் கட்டுமான துறையில் மிகச்சிறந்த வளர்ச்சி கொடுக்கும். உங்களுக்கு அம்மன் வழிபாடு சிறப்பு கொடுக்கும். திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை கிரக நிலைகள் காட்டும். அது நவகிரக வழிபாடால் அந்த கூடுதல் நன்மை ஏற்படும். அவிட்டத்தில் பிறந்தவங்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்றி வழிபடுறது மூலமாக உடல் சுகம் பாதிப்பு நீங்கி நன்மைகள் உண்டாகும், மன பயம் அகலும். அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு இன்னைக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் சனியோட லாப செஞ்சாரம்
எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். செவ்வாய் கொஞ்சம் சுக குறைச்சலை கொடுத்தாலும் நீங்கள் அவிட்டத்தில் பிறந்தவங்க முருகனை வழிபடுறது மூலமாகவும், சதயத்தில் பிறந்தவங்க சப்த கண்ணீரை வழிபடுறது மூலமாகவும், பூராடத்தில் பிறந்தவங்க அல்ல பூரட்டாதியில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது மூலமாகவும் இந்த பலவீனங்களை சரிக்கட்டி நன்மைகள் ஏற்படுத்தினாலும் இன்றைக்கி கும்பராசிக்கு போக்குவரத்தில் பேச்சுவார்த்தையில் கவனம் அவசியம். அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4 பாதமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு குருவோட நிலை சந்திரனோட நிலை உங்கள் ராசியை பார்க்குது. செவ்வாயை குரு பார்க்குது. நன்மைகள் நிகழக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாள். எடுக்கிற வேலை எளிதில் முடியக்கூடிய நாள். நல்லோர் சேர்க்கை ஏற்படக்கூடிய நாள். தனவரவு உண்டாகக்கூடிய நாள். வரன் முடிவு ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நாள். ஆக மொத்தம் இன்றைக்கி நல்ல நாள்னு எடுத்துக்கலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்றைக்கி புரட்டாதியில் பிறந்தவங்க சிவபெருமானுக்கு கோயிலுக்கு போய் நந்திக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க. உத்திரட்டாதியில் பிறந்தவங்க பெருமாள் கோவிலுக்கு போய் கருடாழ்வாருக்கு துளசி மாலை கொடுத்து தீபம் ஏற்றி வழிபடுங்க. ரேவதியில் பிறந்தவங்க அம்மனை வழிபடுங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். இவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கிடைத்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்ததற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட என்கிற வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.